நம்ம ஊர்ல சில கோயில்கள் இருக்கும். அது சாதாரண கோயில் இல்ல. அங்க இருக்கிற தெய்வங்களும் சாதாரண தெய்வம் இல்ல. அப்படி ஒரு அதிசயமான தெய்வம் தான் சங்கிலியால் கட்டப்பட்ட பாண்டி முனீஸ்வரர். ஏன் ஒரு தெய்வத்தை சங்கிலியால் கட்டணும்? அவர் யார்? அவரோட சக்தி என்ன? இது ஒரு சாதாரண கதை இல்ல. இது நம்ம தமிழ் மறைக்கப்பட்ட வரலாறு. பாண்டி முனீஸ்வரர் தமிழ்நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். முனி என்றால் தவம் செய்தவர், ஈஸ்வரர் என்றால் சிவனின் அம்சம். அதாவது பாண்டி முனீஸ்வரர் ஒரு சிவன் அம்சம் கொண்ட முனிவர். பலர் சொல்லும் வரலாற்றுப்படி அவர் பாண்டிய மன்னரின் காலத்தில் வாழ்ந்தவர் அல்லது ஒரு வீரனின் ஆவி தெய்வமாக மாறியவர். அவர் எப்பொழுதும் கோபம் அதிகமாக கொண்ட தெய்வம். ஆனால் நியாயத்திற்கு மட்டும் கோபப்படுவார். சங்கிலியின் ரகசியம். ஆனால் ஏன் இந்த தெய்வம் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்? இதுக்கு பின்னால ஒரு அதிர்ச்சியான கதை இருக்கு. பாண்டி முனீஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவருடைய ஆவி கட்டுப்பாட்டில் இல்லாத அளவுக்கு பரவியது. அவர் கோபப்பட்டால் அந்த பகுதி முழுவதும் அதிர்ந்துவிடும் என்று நம்பப்பட்டது. அதனால் அவருடைய சக்தியை கட்டுப்படுத்த சங்கிலியால் கட்டி வைத்தார்கள் என்று கூறப்படுகிறது. இது ஒரு சாதாரண சங்கிலி அல்ல, இது ஒரு ஆவி கட்டுப்பாடு சின்னம். இன்னும் சிலர் நம்புறாங்க, இந்த சங்கிலி இல்லை என்றால் அவருடைய சக்தி மனிதர்களால் தாங்க முடியாது. நம்பிக்கைகள் மற்றும் அதிசயங்கள். இன்றைக்கும் பாண்டி முனீஸ்வரரை வழிபட பலர் வருகிறார்கள். அவரிடம் வேண்டினால் நேரம் தாமதமில்லாமல் பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கை. குறிப்பாக தீய சக்திகள், கண் திருஷ்டி பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் தடுக்கிறார். அவர் சொல்லுவது அவர் கனவில் வந்து வழிகாட்டுகிறார். சிலர் சொல்லுவது அவரிடம் பொய் சொன்னால் உடனே தண்டனை வரும். அதனால்தான் அவர் ஒரு உண்மையின் காவலன் என்று கருதப்படுகிறார். ஒரு தெய்வத்தை கூட சங்கிலியால் கட்ட வேண்டிய அளவுக்கு அவருடைய சக்தி எவ்வளவு பெரியது? அது பயமா அல்லது பாதுகாப்பா? இது நம்பிக்கையா அல்லது உண்மையா? இந்த கேள்விகளுக்கு பதில் ஒவ்வொருவரின் மனசில்தான் இருக்கு. இதுதான் சங்கிலியால் கட்டப்பட்ட பாண்டி முனீஸ்வரரின் மறைக்கப்பட்ட வரலாறு. இந்த மாதிரி இன்னும் பல மர்ம கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.